இந்த வாரத்தின் முக்கியமான மலையாள சினிமா நிகழ்ச்சியில் நம்ம 2 படங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் படம் பிஜு மேனன் முக்கிய வேடத்தில் நடிச்சிருக்கோம், நடன சம்பவம். எந்த பேரு? தன்யா. எல்லாரும் ஐயப்பன் கோஷம் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் ஐயப்பன் நடித்தவர் தான் பிஜு மேனன். இவர் பேரரசு இயக்கத்தில் வந்த பழனி, கேப்டன் விஜயகாந்த் நடித்த அரசாங்கம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தா இது ஒரு ஃபேமிலி காமெடி படம்னு தெரியுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விஷ்ணு நாராயணன், ரிட்டன் பை ராஜேஷ் கோபிநாதன், கேமரா பை மனேஷ் மாதவன். இந்த படத்தை தயாரித்தது அனுப் கண்ணன் மற்றும் ரெனு. மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் சுராஜ் வெஞ்ஞாரமூடு, லிஜுமோல், ஸ்ருதி ராமச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் உள்ளொழுக்கு. നിനക്ക് ഇഷ്ടമുള്ളിടത്ത് നിനക്ക് പോവാം. എൻ്റെ മോൻ്റെ കുഞ്ഞിനെ എനിക്ക് വേണം. എങ്ങനെ ചെയ്യാൻ തോന്നി എന്നോട് ഇങ്ങനെ? இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஊர்வசி, பார்வதி திருவோத்து, அலன்சியர் மற்றும் அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆல்ரெடி சினிஸ்டான் இந்தியா ஸ்டோரி டெல்லர்ஸ் கான்டெஸ்ட்டில் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்காக அவார்ட் வின் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. நீங்களும் ட்ரெய்லரை பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தை கிறிஸ்டோ டாமி எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி ஷனாத் ஜலால், எடிட்டர் கிரண் தாஸ், மியூசிக் சுஷின் ஷாம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ரோனி ஸ்க்ரூவாலா. இந்த 2 படமும் ஒரு வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 படத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது படமான உள்ளொழுக்கு தாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. பட் படம் பார்த்தா தான் தெரியும் எந்த படம் நல்லா இருக்குன்னு. இந்த 2 படத்தையும் நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.